போட்டால் எனக்கு வியூஸே போக மாட்டேங்குது. எப்படியே போட்டு பார்ப்போம். சரி பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் தர்பூசணியை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தர்பூசணியை நாங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தர்பூசணியிலேருந்து இந்த கொட்டையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தர்பூசணியை வந்து அரைச்சி கொட்டையெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கணும், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இவ்வளோ தான் கொஞ்சம் சர்க்கரை போடுறோம், ஏன்னா ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். இது ஸ்வீட்டாக இருக்கணும்னா போதும். ஓகே, நம்ம இப்போ சர்க்கரை போட்டாச்சு. இப்போ நம்ம இதை போய் அரைச்சிட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை நம்ம அந்த மோல்டில் ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுதான் நான் சொன்னேன் இத்தனை நேரமாக மோல்டுன்னது அதுதான். இது இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் கேப்பு. இப்போ நம்ம இதுக்குள்ளே அந்த இதை ஊற்றிடலாம். பூச்சி எடுங்க வராது போல சொல்லி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதை வந்து வடிகட்டில் நல்லா கரைக்கணும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்து கீழே போகிற நல்லா ரெடி பண்ணிக்கணும். வடிகட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த மோல்டில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். நான் இதை வந்து மோல்டில் ஊற்றுறேன். போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை மோல்டில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு க்ளாஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம லாஸ்ட் மூடி. இதோட நம்ம மூடி முடிச்சிடலாம். இதோட நம்ம மூடி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளில் தான் நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம போய் இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை இது பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். வச்சுட்டு இது 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு தான் இது வந்து ஐஸ்கிரீமாக மாறும். ஸோ நான் வந்து அந்த ஐஸ்கிரீமாக மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு நான் வந்து அதை காமிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இது செய்யறதுக்கு தான் காலையில் ஆயிடுச்சு, அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. முடியாது. டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஸ்கிரீம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.